ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் 24 hours லிவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சுற்றி பாருங்கள். சரியான டீப் ஃபாரஸ்ட்டு சுற்றி சரியான காடு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் போட்டு இடத்துல 24 மணி நேரம், அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் இருக்க முடியுதா அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ பார்த்திங்கன்னா டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 7:28 ஆகுது. அதாவது நாளைக்கு காலையில் 7:28க்கு தான் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம். நம்ம சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே இந்த இடம் தான். நான் உங்களுக்கு இந்த எப்படிப்பட்ட காடு அப்படிங்கிறத நான் அப்புறமாட்டி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கேம்பிங்கை செட் பண்ணிக்கலாம் நம்ம தங்குறதுக்கு இங்கே. ஏன்னா கேம்பிங்கில் நம்ம 24 hours இருக்க போகிறோம். ஒரு நைட்டு ஒரு பகல். நான் முன்னாடியே இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். சரி வாங்க, நம்ம எல்லா ஐட்டமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டென்ட் செட் பண்ணிக்கலாம். இதில் மற்ற ஐட்டம்லாம் அப்புறமாட்டி உங்களுக்கு வீடியோ போக கன்வே பண்ணுறேன். இல்லை நம்ம கேம்பை செட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தங்குறதுக்கு இதான் மெயினான ஐட்டம். இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மற்ற வேலையில் பார்த்துடலாம். ஓகே, நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் டைம் லாஸில் போட்டுறேன், பார்த்துங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்பை செட் பண்ணியாச்சு. வாங்க பார்ப்போம். அது ஒரு பக்கமாக அலைன் பண்ணி வைக்கணும். செட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்படி வச்சுருவோமா? ஆசைப்படி இங்கிட்ட இருக்கணுமா அங்கிட்ட இருக்கணுமா? இங்கே இருக்கட்டுமா? கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரா போட்டாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி ஃபுல்லாக காடு. அதனால் பார்த்திங்கன்னா சென்ட்ரா கொஞ்சம் பொட்டலாக இருக்கனால அங்கனக்கெல்லாம் போட்டோம். அப்போ தான் நமக்கு எந்த பூச்சி எதுவுமே வராது. வந்தாலும் அப்படியே ஓரத்துலேயே இப்படி போயிடும். அதுக்கு நான் சென்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ சைடில் 4 ஆணி கொடுத்துருக்காங்களா, அதை அழிக்கிட்டு மேலே ஒரு முடிச்சு போடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக. உங்களே வாங்க உள்ளே போவோம். இப்போ வைக்க அணத்துதுடா, எக்கரா இருக்குது. நல்லா தான் இருக்கு. நல்லாவே இருக்கா மக்களே? பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அணத்துது, ரொம்ப பயங்கரமாக அணத்துது. இது பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சுக்கிறனால இருந்தே ஆகணும், வேறு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா டென்ட் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் போய் தேடணும். வாங்க போய்ட்டு தேடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற செட் காமிக்கிறக்காண்டி இங்கே ஒரு மரம் இருக்குது. மரத்தில் ஏறி உங்களுக்கு இந்த டாபிக் காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். எல்லாம் வச்சுட்டு லாக் பண்ணிடுவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. வாங்க நான் உங்களுக்கு டாபிக் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போலே நம்மளோட கேமை பாருங்கள், இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாக்காக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக்காக இருக்குது. நிறைய காய் இருக்குது. இப்போ நம்ம இதே சமைச்சிருமா கிளாக்காயே? நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக்காக நிறையா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதே சமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். நாங்கள் அதை எப்படி செய்கிறோங்க அப்புறம் போக கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலாக்கா இருக்குது. அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. வா ஓகே, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் நிற்கிது. அதில் ஏறிட்டு உங்களுக்கு மேலே அந்த டாப் வாங்கல காமிக்கிறேன். நல்லா காமிக்கிறேன் வாங்க. பார்த்து வா, முள்ளு ஓவராக இருக்குது, பார்த்து வா. பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏற போகிறோம். ட்ரோன் என்கிட்ட இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மரத்தில் காமிக்கிறேன். ட்ரோன் இருந்தால் அப்புறம் ஃபியூச்சரில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து காமிக்கிறேன். ஓகே, மேலே வந்துட்டோம். இங்கேருந்து காமிக்கிறீங்க பாருங்க. ஓ முள்ளாக இருக்கே மேலே. கொடியெலாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்து வந்துருக்குங்க. ஓகே, டாப்புக்கு வந்துட்டேன்.
இதில் மட்டும் இங்கே பாருங்க செம கிராக்காக இருக்குது. சரியான காய் கொடி இந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்க. இந்த காய் பூரா பார்த்தீங்கன்னா வந்து கலாக்கா சொன்னல கீழே காமிச்சிடல, அது பூரா அந்த காய் இது வரைக்கும் மேலே கொடி வந்துருக்கு. நிறைய பறிச்சு சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நான் டாப்பு காமிச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 7:28க்கு ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து இப்போ மணி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 10:28 ஆகுது. இங்கே பாருங்க 10:28 ஆகுது. இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கலாக்கா இதை தான் பிடிங்கி சமைக்க போகிறோம். வாங்க அது எப்படி சமைக்கிறது என்னங்கிறத வீட்டில் போக சொல்கிறேன். நம்ம வந்து தேவையானதை வந்து இப்போ பறிச்சு எடுத்துக்கலாம். யார் கலாக்கா, அதாவது எங்கள் ஊரில் வந்து கடுக்காக்கா அப்படின்னு சொல்லுவோம். தேவையானால பிடிங்கி எடுத்துக்குவோம். நீங்கள் எந்த மாதிரி கலாக்கா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பழமும் இருக்குது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கலாக்கா வந்து பறிச்சிருக்கீங்க, கொஞ்சம் தான் பறிச்சிருக்கீங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் தான் பறிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து நம்ம முன்ன சமைச்சது கிடையாதா, அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பறித்து சமைச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நீ அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலாக்கா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். உள்ளுக்கு வந்து பாலாக இருக்குது, அது நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருவோம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துருவோம். நல்லா பால்லாம் பசங்க எடுத்துருவோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கான டைம் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைக் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து 1000 லைக் வந்து அடித்து தூள் பறக்க விட்ருங்க. நம்ம வந்து இதே மாதிரி நம்ம பயங்கரமான ஒரு சேலஞ்செலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விளாக் சேனலை வந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணலைன்னா விளாக் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை விட்டு பாருங்கள். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். போய் பார்த்துட்டு வாங்க. அதையும் இது என்ன ஒரு கூத்துனா, இது வந்து ரொம்ப சின்ன புதுசாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பெரிய கலாக்கா ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இது வந்து நாட்டு கலாக்கா. சின்னம்மா வெட்டி எடுக்கணும், அதே பெரிய குத்து. பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலாக்கா வந்து பொடிச்சு வெட்டியாச்சு. இங்கே பாருங்க, சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து வெட்ட போகிறேன். பாருங்கள். சரிடா, ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த சட்டி வச்சுக்கலாம். என்ன பண்ணும், ஓகே. நம்ம சட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஊற்றிக்கிறோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு உள்ளே போட்டுக்கிறோம். கடுகு போட்டுக்கிறேன் மக்களே. வெங்காயத்தை போட்டுக்குவோம்.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்குருவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான நல்லா மிளகாப்பொடி போட்டுப்போம். எவ்வளோ போட்டுக்கோன்னு தெரில, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பத்திரன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கம்பெனிக்கு புது ஆள் வந்திருக்கு. அப்படி காமி, அப்படியே சுற்றி அங்கிட்டு காமிங்க. ஆள் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே வந்துடுவேன். பயப்பட வேண்டாம். மிளகாப்பொடி போதும்னு நினைக்கிறேன். போதும் வரைக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். லைட்டா தண்ணி ஊற்று இதுவாகிருக்கு. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தள்ளிக்கணும் வெடிச்சாலும் வெடிக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கும். நல்லா மணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டை கிண்டி விட்டுக்குவோம். கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளடா, இருக்கிற வச்சு செஞ்சுப்பான். ஏன்னா அது வந்து சர்வைவல் சேலஞ்ச் 24 hours அப்படிங்கிறதுனால நம்ம இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சுக்குவோம். தெரியுது. இந்த கொதிக்கிற நல்லா கொதிக்கிது மாட்டேன். நல்லா கொதிக்கட்டான். ஓகே காய்ஸ், நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் விலை போட்டுக்கிறேன் மக்களே. ரொம்ப எரியுது நினைக்கிறேன். கத்திரனா போட்டுக்குவோம். அதனால் ரொம்ப போட்டோம்னா கச்சி போயிடும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஐட்டம் வந்து கலாக்கா. பீஸாக வெட்டி வச்சுருக்கோம், வெட்டி அலசி வச்சுருக்கோம். இப்போ இதை உள்ளே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமே வச்சுருக்கோம். அது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல, அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கோம். நல்லா இருந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை தட்டி வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் மாதிரியே இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து அரை வேக்காட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போதுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஐயோ, கையிலே உப்பு போட்ட உப்புடா கையில் கொட்டினோடி அப்படி வச்சுருக்கேன். என் கையில் உப்பா இருக்குங்களா? உப்பா தெரியுறேன். நீ தின்னு பார்த்தா. ஓகேவா? இறக்கிறோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு டப்பா மூடி வச்சுப்போம். இந்தா மிளகா டப்பா மூடி வச்சுருக்கோம். மிளகா டப்பா உள்ள மூடி இந்தா இருக்குடா. சரி, இப்படியே மாட்டிட்டேன்டா. நானிங்களே இருக்கிற இப்போ இறக்குறக்கான கரண்டி இப்படி இருக்குது. துணி சட்டி கொண்டுவோமா? ஓகே ரைட். பாருங்க நம்மளுடைய தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான தொக்கு ரெடி. இப்போ வாங்க சாப்பிடு வைப்போம். நம்ம காலை சாப்பாடு மணி பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிக்கிறதுக்கு மணி 11:42 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆக போகுது. நம்ம மத்தியானம் காலை சாப்பாடு போய் சாப்பிட போகிறோம். கொட்டிடுவா இல்லை? எல்லாத்தையும் கொட்டிடுவோமா இல்லை கொஞ்சம் போட்டு பார்ப்போமா? கொட்டு சிந்தி பார்த்துக்கோம்டா. நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஒருத்த கொட்டிடுறா போடா. ஆமாம், என்னத்தை பார்க்குறேன். நல்லா இருக்கு. நல்லா மாத்தாலே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. கிண்டியில் தெரிஞ்சுக்கிறியா? அவ்வளோக்கு டேலண்டா. கலர் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கான்னு தெரியலையே. டேஸ்ட் எதுவும் இருந்தா இல்லை, நம்ம தானே சமைச்சா நம்ம தான் சாப்பிட்றோம். வேண்டியது இங்கே வாங்க. ரைஸ் மாதிரி இருக்கா? சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கு. தட்டில் வச்சு சாப்பிடுவோமா? கையை கழிட்டாவனே. ஓகே, அப்படி பிரியாணி ரெடி. மொத்தமாக விட்டுருவா? இப்போ இடம் பார்த்தா நினைக்கிறேன்டா. அது இருக்கட்டும் சட்டியிலே. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் சாப்பிட்டு நீ பஸ் சொல்லு சமைச்சா எப்படி இருக்குன்னு. நீ ஒரு வாய் எடுத்து வை. எப்படி இருக்கு? நல்லா சார். உப்பு, உரப்பு, காரம், புளிப்பு, காரம் கூட இருக்கா? இனிப்பு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா காரம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம்.
சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கு. எனக்கு ஒன்றும் காரம் அவ்வளோ தெரியுது மாதிரி தெரியலையே. லைட்டாக கூட அவ்வளோ லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்குது. கலாக்கான அருமையாக வெந்திருக்கு. எங்கடா அந்த கலாக்கா போட்டதே தெரில. இந்த பாருங்க, இதுதான் கலாக்கா. குட்டியாக இருக்குது. இன்னும் பெரிய கலாக்கானா நல்லா தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாது ஃபுல்லாக. வேறு லெவல் இருந்து சாப்பாடு. உள்ளவா எப்படி இருக்குது? சும்மா செமையாக இருக்கா? ஓகே நண்பர்களே, நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவோம், படம் கடை பார்க்கலாம். வேறு என்ன பண்ணுறது? மணி எத்தனை? மணி கரெக்டாக 12 பாருங்கள். சரியாடா? 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அணத்துது. அதனால பார்த்தீங்கன்னா சமைக்கிறது எல்லாமே வெளியில் சமைச்சிட்டோம். அதுக்கெல்லாம் சமைக்க முடியாது, உருகி போயிடுறது மாதிரி லேசாக இருக்குது. இது வந்து 1300. வேறு என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க, வாங்கிக்கோங்க. பாருங்கள் மக்களே, நாங்கள் 3 பேர் இருக்கோம் இப்போதைக்கு. நான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனா கலண்டுறாங்க. ஏன்னா சேலஞ்சுக்கு வந்து லேட்டாக வந்த ஆளுங்க போகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். நைட்டுக்கு ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா நைட்டுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? நீ வரியா நைட்டுக்கு? அவனுக்கு நைட்டு வேலை இருக்கான். சரி, நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீ இதை பார்த்தீங்கன்னா 500 இந்த ஃபோனு. 500 இந்த அம்புடு ஃபோனு. ஏன்டா 19000 ஃபோனு கமெண்ட் போடுங்க. இந்த ஃபோனு அது அது 19000 விவோ Y56. நான் அதை யூஸ் பண்ணுற ஃபோன். அதெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எடிட் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நடந்து வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழம் இருக்குது. அது என்ன பழம் அப்படிங்கிற காமிக்கிட்டு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் காய். இது என்ன ஏவனே, இது என்ன காயின்னு பார்த்து சொல்கிறேன். ஆனால் அது தின்றுருக்கு மக்களே. இது பார்த்தீங்கன்னா வந்து அரைப்பழம். இது பார்த்தீங்கன்னா சரியாக பழுக்கலை. ஆனால் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா துவர்ப்பு இனிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். வேறு இந்த மாதிரி இந்த எக்கச்சக்கமாக இருக்குங்க அந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே. மக்களே பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம் இருக்குது. நம்ம சமைச்சோம்ல இப்போ கலாக்காயோட பழம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம்னா இந்த படித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கொடுங்க, சாப்பிட்டு மேய்ங்கிற எல்லாரும். இந்த இது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுங்க காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3:13 ஆகுது. 3:13 ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. காலையில் 7:30 ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் நம்ம சேலஞ்சை. பார்த்திங்கன்னா மணி 3:15 ஆயிடுச்சு. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா சரியான உள்ளுக்கு இருக்கவே முடியல. பார்த்திங்கன்னா இந்த திறனை ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா படுத்துருந்தேன். உள்ளே இருக்க முடியலங்க. கொஞ்சம் அப்பப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த சாயந்தரம் ஆச்சுன்னா வந்து சாயந்தரம் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். வாங்கிட்டு வந்தோம்னா சமைக்க வேண்டியேன். சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் இருந்துச்சுன்னா நம்மளோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருச்சு. டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே வந்துருச்சு. கதவை சாப்பிட்டா மட்டும் தான் அது நடந்துச்சு. வேறு அங்கே சரியான தூக்கம். இதாருங்க மழை தூருது. இங்கடா தூர்ற தெரியல. தெரியுதா மழை பெய்யுறது? தண்ணி இதாருங்க இதில் தெரியுங்களா? அவுட்டரில் தெரியும். இந்த பாருங்க இதில் தண்ணி தெரியுதா? கீழே தெரியும்ல தூரல் இன்னும் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சின்னமாக விழுகுது. இன்னும் பெருமழை பெருமழை அஞ்சாருங்க. இது மாதிரி நிற்கிது. சுருண்டுக்கிட்டு நிற்கிது. பார்ப்போம் பெரிய மழை வருதா இல்லையா அப்படிங்கிறத. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெரிய மழையாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி டென்ட்டுக்குள்ள வந்து தாக்கு பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம டென்ட் வந்து ரொம்ப சின்னமாக இருக்கனால வந்து தாண்டி பிடிக்கும். இது எப்படா ஆச்சு? தண்ணி வருதியா? இங்க ஓரத்துல இருந்து தண்ணி கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூளை கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மூளையை பாருங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்க சரியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நைட்டு தங்க முடியுமா என்னங்கிறது சிரமம் தான். இங்கே பாருங்க நைட்டு வந்து இன்னைக்கு வந்து பிளான் வந்து ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். இப்போ திறந்தோம்னா தண்ணி அப்புறம் உள்ளே வந்துடும். அதனால் திறக்காம நல்லா காய வைக்கணுமே. பார்ப்போம் எப்படின்னு கண்டினியூ பண்ண முடியுமா என்னங்கிற. இப்போ ஒழுக ஆரம்பிச்சிச்சு. வேறு மழை நிற்கிதான்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டா கூட மழை நின்றுச்சுன்னா பிரச்சனை. நெஞ்சு வேறு ஹெவியாக வருது தண்ணி பூராமே. நைட்டை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க ஓரில் பாருங்கள் மழையை பாருங்கள். ரொம்ப திறக்காத
இப்படியே வாங்கிப்போம். மழை நல்லா தெரியுதா மழை? மழை நல்ல மழை. தண்ணி இருக்கு. ஐயா தண்ணி போகுது. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களே. சரியான மழை. மூடி 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 அதனால் மூடிட்டு 2 பேரும் உட்காந்துருக்கோம். இப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக 5 மணி. யாருங்க நம்ம 7 மணிக்கு வந்து 5 மணி ஆச்சு. இப்படி மழை வரணுமா? நேற்று கூட அவ்வளோ மழை வரலங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளுத்து வாங்கிட்டு இருக்கு மழை. உள்ளுக்க சவுண்டு கேட்குமான்னு தெரில. சவுண்டு கேட்குது மழை கேமராவை. மழை சவுண்டு கேட்கும். ஓகே கைஸ் பார்ப்போம். அந்த மக்களே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வானவில் தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதான் தெரில. வானவில் சூப்பராக அழகாக வில்லு போட்டிருக்கு. நைட்லாம் இங்கே தங்க முடியாத மக்களே. அதுனா பார்த்தீங்கன்னா வந்து டெண்டை வந்து பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு வந்து கிளம்ப போகிறோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து மழை இல்லாத போது வந்து டென்ட்டு போட்டு வெளியே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 12 hour சேலஞ்ச். டைட்டில் வேணால் மாற்றிங்க 12 hour சேலஞ்ச் அப்படின்னு. முக்கிய மக்களே டென்ட்டை பிரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் என்னென்னமோ நினச்சிருந்தோம். இப்போ பாதியிலே போக வேண்டியா இருக்குது போக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, மழை வந்துருச்சு. இதுக்கப்புறம் மழை வருது. லைட்டாக தூக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டென்ட்டு தாங்காதுங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் அந்த சேலஞ்சை ட்ராப் பண்ணிக்கிறோம்.